ஸ்காலர்ஸ் லைக் தாமஸ் ஃபாவல் அவர்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிற ஒரு கான்செப்ட் வந்து கான்சிக்வென்ஷியல் நாலேட்ஜ்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான். பட் அவர் ஃப்ரேஸா ஒரு ஃப்ரேம் பண்ணி சொல்லும்பொழுது, அது நமக்கு மனசுல இருக்கும். அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த கான்டெக்ஸ்ட்ல. அப்போ அவர் சொல்றது என்னன்னா, மித்த துறையில இருக்கிறவங்க அடுத்த துறையில இருக்கிற விஷயங்கள் தெரியாம, டேட்டா தெரியாமலோ, இல்ல லாஜிக்ஸோ, மீனிங் தெரியாமலோ மிஸ்இன்டர்பிரெட் பண்றது தான் அதிகமா நடக்குது இப்போ. அப்போ அதாவது இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து உலகத்தில நடக்குது. அது பாலிடிக்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அட்மினிஸ்ட்ரேஷன்ல ப்ராப்ளம் ஆகுது. டெமோக்ராட்ஸ் வர்சஸ் ரிப்பப்ளிகன்ஸ், கான்சர்வேட்டிவ்ஸ் அண்ட் டெமோக்ராட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்றாரு. அப்போ டேட்டாவோட எவிடன்ஸோட அவர் சொல்றாரு. அப்போ ஒருத்தருடைய பிலீஃப் என்னவோ, பிலீஃப் சிஸ்டம் என்னவோ அதன்படி தான் அவங்களோட பிஹேவியர் ரிசல்ட் இருக்கும். அப்போ அது பாலிடிக்ஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த பிரச்சனைலாம் இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, கான்சிக்வென்ஷனல் நாலேட்ஜ் விளைவுகளுக்கான அறிவு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். மித்த துறையில இருக்கிறவங்க சாம்ஸ்கியோ, ரிச்சர்ட் டாக்கின்ஸோ என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஏத்தியிஸ்ட்டா இருந்து வேற அவங்களுடைய பயாலஜி, அவங்களுடைய லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பெர்ட்டிஸோ, பயாலஜிக்கல் எக்ஸ்பெர்ட்டிஸோ கொண்டு வந்து பிலாசபி ஆஃப் ரிலிஜன்லயோ, தியாலஜிலயோ அவங்க வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிலிஜன், பிலாசபி ஆஃப் ரிலிஜன், தியாலஜி இதெல்லாம் தெரியாம அவங்க வந்து என்ன பண்றாங்க, மிஸ்இன்டர்பிரெட் பண்ணிடுறாங்க. அப்போ அது ஃபால்ஸ் நாலேட்ஜா பரப்பப்படுது. அத ம அது ஆராயாம படிக்கிறவங்க, பார்க்குறவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க ரிலிஜன அப்படின்றத அவர் சொல்றாரு. அப்போ அந்த அந்த இப்போ உதாரணத்துக்கு சமந்தா ஒரு 7, 8 ஆக்ட்ரஸ் சமந்தா வந்து 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி ட்விட்டர்ல ஒரு புக் படிச்சுட்டு இருந்ததாக அது போட்டிருந்தாங்க. பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம்னு நினைக்கிறேன். அது ஸ்டீஃபன் ஹாக்கிங். அப்போ அதில் காமெண்ட் செக்ஷன் நான் போட்டிருந்தேன். அப்போது ஸ்டீஃபன் ஹாக்கிங்கே வந்து ஒரு டிசைனர் இருக்கிறது போல டிசைன் இருக்குது பிக் பேங்கில். பிக் பேங் உண்மைதான். ஒரு டிசைனர் இருக்கிறது போல தான் தெரியுதுன்னு ஒத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது, அவங்க அத வந்து என்ன பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ பிளாக் பண்ணாங்கன்னா என்னன்னா, அவங்களுக்கு அந்த கேள்வி பிடிக்கலையா, இல்ல கேள்விக்கு பதில் தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து அவங்க பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் படிக்கும்போது, அப்போ வில்லியம் லேன் கிரேக் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு எதிரா ஒரு புக் எழுதியிருக்காரு. அப்போ அதாவது தியரி ஆஃப் எவ்ரிதிங் எல்லாம் இதுக்குலாம் எதிரா இதுக்கு தியரி ஆஃப் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட தியரி ஆஃப் எவ்ரிதிங் எதிரா வில்லியம் லேன் கிரேக் ஒரு புக் எழுதியிருக்காரு, கிறிஸ்டியன் அப்பாலஜிஸ்ட். அப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட லாஜிக்ல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் எழுதுறாரு. அப்போ இதெல்லாம் வந்து கான்சிக்வென்ஷியல் நாலேஜ் தெரியாமல் பேசும்பொழுது, மற்றவங்ககிட்ட பரப்பும்பொழுது, ஃபால்ஸ் நியூஸ் பரப்பும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்க அதை பிலீவ் பண்ணி அதை ஏமாற வாய்ப்பு இருக்குது. அப்போ கடவுள் பயம் இல்லாமல் அவங்க தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடவுள் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான லாஜிக்ஸ் வந்து உலகத்தில் மீனிங் வந்து தியாலஜி, ஃபிலாசபி ஆஃப் ரிலிஜன், ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிலிஜன், தியாலஜி, எவிடென்ஷியல் ஃபிலாசபி, ஃபிலாசாபிக்கல் அப்பாலஜெட்டிக்ஸு, இந்த மீனிங்லாம் வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணாமல் நம்ம ஷேர் பண்ணும்பொழுது தான், போஸ்ட் பண்ணும்பொழுது தான் மக்களுக்கான விழிப்புணர்வு, அடித்தட்டு மக்களுக்கு இருந்து மேல்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற எல்லா லெவல் ஆஃப் பீப்புளுக்கும் வந்து ட்ரூத் பேஸ்டாக ஃபேக்ட்ஸ் போய் ரீச் ஆகணும், ஷேர் ஆகணும்.